அவரும் ஒரு சூரியன் போல தானே வந்து ரவி என்ற பெயரை தாங்கி தானே செயல்பட்டுறாரு. ரவின்னு பேர் வச்சுட்டா சூரியன் ஆயிடுவார் அவரு. அண்ணா உருவாக்கிய அந்த தமிழ்நாடுங்கிற விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? நாங்கள் அவர் நினைவுபடுத்தி தான் அண்ணா சொன்னதை நாங்கள் நினைவில் வச்சுக்கிற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு மோசம் பண்ணலங்க. பியூர்லி ஆர்எஸ்எஸ்காரர் அவர் சார். மத்திய அரசினுடைய ஏஜென்ட் சொல்ல முடியாது சார். மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இல்லை அவர். ஆளுநர் எப்போதுமே மக்கள் பிரதிநிதி இல்லை. அது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொல்கிறேன்னா, அண்ணா சொன்னதை நானும் சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆளுநர் பதவியே தேவையில்லைங்கிறேன். நாடாளுமன்றத்தை கலைக்கலன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு ராமர் கோயிலையும் சொல்லிட்டு அது ராமர் கோயில். ஆனால் அதே பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருக்கு ஸ்ரீரங்கம் கோயில் முக்கியமான கோயில். அந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து உரிய மரியாதையோடு அழைச்சி அவங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர வச்சோம். அதுதாங்க தமிழ்நாடு. கேரளா கூட பார்த்தீங்கன்னா கல்வி நிதி கொடுக்கலன்னு சொன்னோடனே அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணி கல்வி நிதி வாங்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம இன்னும் ஊரில் கல்வி நிதி வேணாமா எங்களுக்கு? ஹிந்தி வேணாம்னா எங்களுக்கு ஹிந்தி வேணாம். நீ 10,000 மட்டும் கொடுத்தாலும் சரி வேணாம்டா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர். அதுதான் எங்களுக்கும் கேரளாவுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண கூட முடியாது. அதையும் கூட சாராயம் குடித்து செச்சான் அவனே வம்புடியாக போய் சாராயத்தை குடிச்சுவிட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சுவிட்டு சாப்பிட்றான் அப்படின்னு தெரிஞ்சு அதை போய் முதலமைச்சர் பார்த்தோன்னா இதை போய் முதலமைச்சர் ஊக்கப்படுத்தலாமா? இதை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. அவங்க நிதி கொடுத்ததுக்கே 10 லட்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டவங்க தானே இப்போ நிச்சயம் கேட்டிருப்பாங்க. அதனால தான் முதலமைச்சர் அதை அவாய்ட் பண்ணார். ஒன்றிய அரசாங்கம் வழக்குகள் என்னுடைய அமர்வுக்கு வருவதை விரும்பவில்லை. ஒரு தலைமை நீதி சொல்லியிருக்காருங்க. அப்போ அது என்ன காரணம்? அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஒரு நீதி வழங்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவின் இலக்கிய அணி செயலாளருமான திரு விபி கலைராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? மாநில அரசு சட்டமன்றத்தில் ஏற்றுகிற மசோதாக்கள், அந்த மசோதாக்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் அப்படி என்று ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. ஜனாதிபதி கேள்வி எழுப்பிய 16 கேள்விகளில் உச்சநீதிமன்றம் வந்து அதிரடி தீர்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கு. இங்கே தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் 7ஆம் பொருத்தமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த தீர்ப்புக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இந்த ஆளுநர் வந்து நாகாலாந்துலேருந்து விரட்டப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த தீர்ப்பை இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கவர்னரும் ஒரு மசோதாவை நீண்ட நாள் கிடப்பில் போடவும் கூடாது, அதையும் சுட்டி காட்டியிருக்காங்க தீர்ப்பில். நம்ம அதையும் வந்து தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாம். இதில் வந்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிற தலைமை நீதிபதியாக இருக்கிற திரு கவாய் அவர்கள் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு நீதிமன்றங்கள் குறுக்கிட்டு தலையீடு செய்து அதை இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் ஜனநாயகம் என்று சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு 2 அதிகார அமைப்புகளும் செயல்படக்கூடாது. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவாக சொல்லியிருக்காரு. 2 அதிகார அமைப்பு ஆமாம் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து இது அண்ணா தான் முதல்ல ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படின்ட்டு முதலாக இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்து பேசினவர். கப்பன் சாசர்னு அதுக்கு ஒரு உதாரணமும் அது வந்து சொன்னார். டீ கப்பு இருக்குது, அதுக்கு எதுக்கு சாசரு? ஆமாம் அப்படின்னு அதுக்கு மேற்கோள் கட்டி பேசி ஆளுநரோட பணி என்ன, அதிகாரம் என்ன, அதை வந்து குறைத்து மதிப்பிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. 2 அதிகார மையம் வந்து தேவையா என்று அந்த கேள்வியை அன்னைக்கே அண்ணா வந்து உறக்க கேட்டார். அதுக்கு வந்து எந்த பதிலும் இது வரலும் இல்லை. ஆனால் அதையும் சுட்டி காட்டிருக்காங்க. திருப்பி சுட்டி காட்டிருக்காங்க. ஆமாம். நான் கேட்குறேன், விளையாட்டை கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்குறாங்க. அது ரைட்டு அண்ணா கேட்டார். மனிதனுக்கே தாடி எது இருக்குது சொல்லுங்களேன் கொஞ்சம். மனிதனுக்கு தாடிங்கிறது ஒரு விருப்பம், ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அது விருப்பம் தானே. அது கூட அதனால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா? அது விருப்பம் தான். அது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி தேவையில்லாத ஒன்று. அதனால் ஆளுநர் வந்து தேவையில்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை வந்து மத்திய அரசினுடைய ஏஜெண்ட்டு, அவ்வளோதான் அவர்.
அவர் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசுடைய ஒற்றர் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன், இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன். எதுக்கு ஒரு கவர்னரை பார்த்து இந்த மாதிரியே சொல்லுவீங்க? பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு கவர்னருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் எடுத்துட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். முதலமைச்சர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அதே போல் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ரகசிய காப்பு விடயங்களையும் வந்து மேற்கோள் காட்டி அதை பேச சொல்வதற்கு வழிகாட்டுதல் யாருன்னா கவர்னர் தான். கவர்னர் தான் இருப்பார். உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது அவர் தான். அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் குற்றச்சாட்டை சொல்லலாம். வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்த நீங்கள் வந்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தோம், ஒரு பொறுப்புள்ளவனாக இருந்தவன் என்று நீங்கள் அடிப்படையில் கேள்வி கேட்குறீங்க. ஒரு பொறுப்புள்ள ஆளுநர், வயதில் என்னை விட பல மடங்கு பல வயது மூத்தவர், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களோட கூட அவரோட ஒரு வயதில் கூட அவர் மூத்தவராக இருக்கலாம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டமன்றத்திலே கவர்னர் பட்ஜெட் உரை நிகழ்த்துகிறார் என்று கவர்னர் உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னால் அரசாங்கம் கொடுக்குற அறிக்கையைத்தான் அவர் வந்து உரையாக நிகழ்த்துவார். அதில் எது திருத்த வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது திருத்தி அரசாங்கத்திடம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் பேசியிருக்கலாம். அவர் கொடுத்த அறிக்கையை அப்படியே பண்ணிட்டு பேச வருவார்னு பார்த்தா அதில் பூரா அவர் விருப்பத்துக்கு ஏற்ற வேண்டிய இடங்களெல்லாம் நீக்கிட்டு முக்கியமான இடங்களெல்லாம் நீக்கிவிட்டு இல்லை அவர் பேசுகிறாருன்னா அது எந்த வித நியாயம்? ஒரு பொறுப்புள்ள ஆளுநர் செய்யலாம். அது ஒரு மாநில அரசுடைய மாநில வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு செஞ்சார். மாநில அரசினுடைய வளர்ச்சியிலையும் மாநில அரசுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் முதலமைச்சருக்கு நிகராக நம்முடைய பங்களிப்பும் செலுத்த வேண்டுங்கிற அக்கறையே எடுத்துக்கூடாது. நீங்கள் யார் எடுத்துக்கூடாது? நீங்கள் எடுத்துக்கலாமே. நான் எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறேன். ஆளுநர் வந்து முதலமைச்சரை மதிக்கலையேங்க. முதல்வரை மதித்து அவர் கொடுத்த அறிக்கையை அப்படி பேசலையேங்க. முதலமைச்சர் சொன்ன திட்டங்களை எல்லாம் டெலிட் பண்ணிட்டு பேசுகிறாருங்க. இல்லை, அறிக்கையை விட்டுருங்க, மற்ற விடயங்களை அவர் மற்ற விடயங்கள் உரையை சொல்கிறேன், பட்ஜெட் உரையை சொல்கிறேன்னா அதுதான் பட்ஜெட் உரைங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களை அவர் அரசியல் பேசுவதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் பேசுவதாக இருக்கட்டும், அதெல்லாம் சரி ஒரு ஆக்கப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமே. நீங்கள் சுட்டி காட்டுறாரு, சரி, சுட்டி காட்டுற மாதிரி பேசலையே அவர். தமிழ்நாட்டை வந்து தமிழகம்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லாதீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுங்கிறாரு. தமிழகம்னு எத்தனை காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லை, அண்ணா வந்து தமிழ்நாடு தானே சொன்னார். அண்ணாவே தமிழகம் தான் சொல்லியிருக்காரு. இல்லை சார், தமிழ்நாடு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு. ஆனால் வழக்கில் தமிழ்நாடுன்னு சொன்னவர் அண்ணா தான். தியாக சங்கரலிங்கனார் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். அப்பொழுது அவரை போய் சமாதானப்படுத்தப்பட்ட முயற்சியை செய்தார் அண்ணா. அவர் சமாதானமாக இறந்து போய்விட்டார். அவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் கட்சி கூட கண்டுக்கலாத. ஆனால் அண்ணா வந்தோடனே அதை சபதம் எடுத்து உடனே தமிழ்நாடு வாழ்க என்று 3 முறை முழக்கமிட்டு பேர் சூட்டிய ஒரு அண்ணா தான். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பேரை சூட்டி மட்டும் இல்லை, ஒவ்வொரு வரலாற்று பதிவிலையும் தமிழ்நாடு என்று இன்னைக்கு இருக்குதுன்னா அது காரணம் அண்ணா தானே. அண்ணா தான் திமுக தான் இல்லைங்களா? நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பிறந்தட்டு பேச முடியாதுல்ல. ஆமாம். அப்படிங்கிறப்ப அதே ஒரு வந்து என்ன சொல்கிறாரு ஒரு இப்போ நாளடைவில் பின்னாடி என்ன போச்சு, தமிழகம்னு பேர் சொல்லவே இல்லையா? தமிழகம் நல்லாச்சு, தமிழகத்தினுடைய அரசாங்கம் அப்படி இப்படிலாம் பேசுனது இல்லை யாருமே. இவர் தமிழகம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் திருவள்ளுவரை சனாதனவாதிக்கிற மாதிரி சொல்கிறாரு. வள்ளலார சனாதனவாதிக்கிற மாதிரி பேசுகிறாரு. அண்ணா உருவாக்கி அந்த தமிழ்நாடுங்கிற விஷயத்த உங்களுக்கு நினைவுபடுத்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? யார்? நீங்கள் எடுத்துக்கலாமே. நாங்கள் அவர் நினைவுபடுத்தி தான் அண்ணா சொன்னதை நாங்கள் நினைவுகள் வச்சுக்கிற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு மோசம் பண்ணலைங்க. ஏங்க அந்த உருவாக்குனது அண்ணா சொன்னது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணா. அப்போ எங்கள் பொதுச் செயலாளர் அப்பொழுது வந்து போராடி வெற்றி பெற்று 67 வெற்றி பெற்று அதை சொன்னதை வந்து எங்களுக்கு அவர் நினைவுபடுத்த வேண்டுமா? யார்? ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து அப்படி பேசலாம். ஒரு ஆரோக்கியம் நீங்கள் எடுத்துக்கலாமேங்கிற. என்ன ஆரோக்கியம் இருக்குதுல இருந்து ஆரோக்கியம் எங்களை கிண்டல் பண்ணுவதை வந்து அவர் முடிவெடுத்துக்கிட்டு பேசுகிறார். அதில் என்ன ஆரோக்கியம்? தேசிய கீதம் பாடப்படுது சார், அது பாடுறதுக்கு முந்தைய வெளியே மாநில கவர்னர் எப்படி வந்து ஒரு மாநில அரசை வந்து கிண்டல் பண்ணுவார்? பண்ணிட்டாரே, பண்ணதான் நீங்கள் பார்த்தீங்களா பேப்பரில். தேசிய கீதம் பாடுறதுக்கு முந்தையே வெளியே ஓடுறாருங்க. ஒரு கவர்னர் போகலாம் அது மாதிரி. தேசிய கீதம் பாடி முடித்த பிறகு தான் இப்போ அட்லீஸ்ட் தேசிய கீதம் முறையாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை பாடுறதை பொறுத்தே வெளியே போகிறாரு. இது நல்ல செயலா? அது அதை நான் யாருமே நியாயப்படுத்தல, எல்லாருமே கண்டிச்சாங்கல்ல. கவர்னர் செயல் அப்படிப்பட்ட கவர்னர் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் அப்படிப்பட்ட கவர்னருடைய செயல்பாட்டை எப்படி ஏற்றுக்கிறீங்க? முரண்பாடு இருக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இவர் இருந்தார் பஞ்சாபில் வந்து, இங்கே கவர்னர் இருந்தார் சிங், ஒரு பேர் என்ன, பர்னாலாவா? அவர் சுர்ஜித் சிங் பர்னாலா. அவர் இருந்தபோது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று இங்கேருந்து ரிப்போர்ட் கொடுத்தப்போ ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி. அப்படி கொடுத்த போது திமுக ஆட்சி கவர்னர் கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும் முறைப்படி. ஆனால் அவர் கையெழுத்து போட மறுத்துட்டார் தைரியமாக.
அவர் மறுத்ததை மீறி தான் அங்கே வந்து ஆட்சியை கலைச்சாங்க. அப்புறம் அதிமுக அது வேறு விஷயம். ஆட்சியை கலைக்கப்பட்டது, திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பர்னால மாதிரி இவரால் இருக்க முடியலையே. நீங்கள் அதை தான் நான் கேட்குறேண்ணா. நீங்கள் அந்த மாதிரி நியாயமாக இருங்க. நீங்கள் நியாயமாக இல்லாமல் நீங்கள் ஒரு சாதாரண மாதிரி பேசுனீங்கன்னா அது எப்படி இருக்குது? இது ஆர்எஸ்எஸ் காரர் மாதிரிலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு சூரியன் போல தானே வந்து ரவி என்ற பெயரை தாங்கி தானே செயல்பட்டுறாரு. ரவின்னு பேர் வச்சுட்டா சூரியன் ஆயிடுவார் அவரு. ரவின்னு பேர் வச்சுட்டா சூரியனா. நல்ல தமிழ் நல்லா பேசுறீங்க, நல்ல தமிழ் தெரியுது உங்களுக்கு. இல்லை ஆனால் இல்லைன்னு சொல்லல உங்களை. நீங்கள் அப்படிதான் எடுத்துக்கணும். இலக்கியம் அறிந்தவர் தான். அதற்காக ரவி என்று பேர் வைத்த காரணத்தினாலேயே நாங்கள் வந்து அவர் வந்து எங்கள் கட்சி எங்களுக்கு சூரியனுக்கு ஆதரவாளர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்க முடியாது. அவர் பியூர்லி ஆர்எஸ்எஸ் காரர் அவர். சார் அவர் மத்திய அரசினுடைய ஏஜென்ட் சொல்ல முடியாது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இல்லை அவரு. யாரு அவர்? மக்கள் பிரதிநிதி இல்லை, ஆளுநர். எப்போதுமே மக்கள் பிரதிநிதி இல்ல. அது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொல்றேன்னா, அண்ணா சொன்னதை நானும் சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆளுநர் பதவியே தேவையில்லைங்கிறேன். அப்படி வந்து ஆனா இருக்கிற வரையில மரியாதை கொடுக்கறதுனால எங்க முதலமைச்சர் மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, வரும்போது அவருக்கு என்ன மரியாதையோடு ஒரு ஆட்சி சட்டமன்றத்தில் வரணுமோ அந்த மரியாதையோடு ஆட்சி வரையப்பட்டார். உள்ளே வந்தோடனே அவர் சிலுமிஷம் பண்ணிட்டு வெளியில் போகிறாருன்னா அப்புறம் கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துற. நீங்கள் ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்கிறீங்க. அதுமாதிரி சில மாநிலங்களில் எம்எல்சி பதவி இன்னமும் இருக்குது. இப்போ நிதிஷ்குமார் தொடர்ந்து அப்படி தான் போயிடுறாரு, மேலவை மூலியமாக தான் உள்ளே போகிறாரு. சரி, இப்போ அந்த பதவி எடுத்துடலாமா? அந்த பதவி தான் எம்ஜிஆர் எடுத்துட்டாரு. மேலவை வேற மாநிலங்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை. மேலவை பதவி இருந்துச்சுங்க, தமிழ்நாட்டில் இருந்துச்சுங்க. கலைஞர் மேலவை உறுப்பினர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வெந்நீர் ஆடை நிர்மலா என்கிற ஒரு திரைப்பட நடிகையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் இன்சால்வெண்ட்டு. அவர் வந்து ஏற்கனவே வந்து இவர் வந்து இப்போ பணம் இல்லாமல் இதில் காலாவதியானவர்னு அவர் மேலே இதாகிடுச்சு. அவரை வந்து சால்வெண்ட் ஆக்கி இன்சால்வெண்ட் அவர் பணம் கட்டி அவரை திருப்பி கொண்டு வர்றப்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த பணம் எப்படி நிர்மலா கொண்டு வந்தாங்க அப்படி பிரச்சனை வர்றப்ப கலைஞர் அங்கே மேலவையில் உறுப்பினர் இருக்கக்கூடாது. அதுதான் எம்ஜிஆருடைய திட்டம். இவ்வளவுக்கு எம்ஜிஆரை உருவாக்கியவர் கலைஞர். 4 படங்களுக்கு கதை எழுதுனதுனால தான் அவர் கதாநாயகன் நிற்க முடிஞ்சிச்சு. ஒரு மலைக்கல்லன் வெற்றி பெறலன்னா ஒரு முயற்சி, ஒரு கதை. புரட்சி நடிகருக்கு பேரை பட்டம் கொடுத்தவரே கலைஞர் இருக்குது. கலைஞர் தான் எம்ஜிஆருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு தான் மக்கள் திலகம், பொன்முனை செம்மல்லாம், கிருபானந்த வாரியாரெல்லாம் கொடுத்ததெல்லாம் அப்புறம் தான். புரட்சி நடிகர்னு பட்டம் கொடுத்தது யார்? கலைஞர் தான். அப்படிப்பட்டவரே வந்து கலைஞர் வர இருக்கக்கூடாது, அங்கே சட்டமன்றத்தில் இருக்குது, மேலவையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் மேலவையே கலைச்சாருங்க தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக. அது மாதிரி பண்ணது கலைஞர் தானே. இது எம்ஜிஆர் தானே ஒழிய கலைஞர் பண்ணலையே. கலைஞர் மீண்டும் வேலையை கொண்டு வரணும் தான் முயற்சி பண்ணார், முடியலையே. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது. இப்போ இருக்கிற முதல்வர் கூட மேலையை கொண்டு வரணும் தான் நினைக்க விரும்புவார் அவர். நிச்சயமாக கோசிமணி உள்ளிட்டவர்கள் தான் எம்எல்சி தான் ஃபஸ்ட்டு போனாங்க. அப்படி போனவங்க தான். ஏன் மாப்போசியே உங்களுக்கு வந்து எம்எல்சி தானே. நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய பெரிய அறிவார்ந்தவர்களெல்லாம் எம்எல்சி இருந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்களெல்லாம் போட்டது எம்எல்சி ஆக்கணும். இப்போ எப்படி ராஜ்யசபா எம்பிக்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அறிவார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி தான். அதை வந்து காலி பண்ணது எம்ஜிஆர் தானே. வேறு மாநிலத்தில் எம்எல்சி யாருக்காக? ஒரு வெந்நீர் நிர்மலாங்கிற ஒரு அம்மையாருக்காக. அன்னைக்கு அதிமுகவில் இதுக்கு கலைராஜன் இருந்துங்கிறத மறந்துட்டு பதிவு. நான் அன்னைக்கு அதிமுக இல்லை உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு அதிமுக கிடையாது. அன்னைக்கு வந்து என்னுடைய நோக்கமெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் மாணவராக இருந்த காலத்தில் வந்து ஈழம் அந்த மாதிரி அந்த போராளிகள் தொடர்பு அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பெரியாரிஸ்ட். அப்போ வந்து திமுக அந்த சார்புள்ள இயக்கங்களா அப்படி தான் நாங்கள் இருந்தோம். எப்போ நீங்கள் அதிமுக வரீங்க? அதிமுக வந்து இந்த அம்மா வந்து பொதுச்செயலாளர் ஆனாங்க. பொதுச்செயலாளர் ஆகிறப்ப தான் நான் அதிமுகவுக்கு எஸ்டிஎஸ் அவர் வந்து அதிமுகவில் சேர்ந்த பிறகு இந்த அம்மையார் வந்து அவர் போய் அம்மையார்கிட்ட போய் சேர்ந்தப்போ எங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்போ நான் தஞ்சாவூர்காரங்கிறதுனால அவர் தஞ்சாவூரில் இருந்து எங்கள் ஊருக்காரங்கிறதுனால நாங்கள் என்னுடைய பழக்கமெல்லாம் சட்டக்கல்லூரி மாணவர் இருந்தப்போ அவரை போய் பார்த்துட்டு போய்கிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ எனக்கு தெரிஞ்சவர் அவர் தான். இங்கே எஸ்டிஎஸ் சீடர் நீங்கள். அந்த பழக்க வழக்கத்தில் தான் அவர் பின்னாடி நாங்கள் அப்படியே போய் அதிமுகவில் சேர்ந்தோம். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை. கலைஞர் மீது உள்ள வெறுப்பு அப்படி இப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி போய் சேர்ந்த நாங்கள் தான். இந்த உச்சநீதிமன்றம் எம்ஜிஆர் இருந்த வரையிலும் நான் வந்து அதிமுக இல்லை. இந்த சொல்கிறதுக்கு என்ன, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வருவோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எந்தெந்த விதத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் மாநில கவர்னர்களுக்கும் எந்த விதமான அணுகுமுறை ஏற்படுத்தும், மாற்று அணுகுமுறை ஏற்படுத்தும்? தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் அனைத்து மாநிலத்தையும் சேர்த்தா நான் கேட்குறேன். எனக்கு இணக்கமாக இருக்கிற மாநில அரசும் இருக்குது, மாநில கவர்னர் இருக்காங்க.
இணக்கமாக இருக்கிற மாநில முதல்வர்கள் இருக்காங்க, மாநில கவர்னர் இருக்காங்க. அதேமாதிரி முரண்பட்டு நிற்கிற மாநில முதல்வர்கள், மாநில ஆளுநர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம பார்க்குறோம். ஒற்றுமையும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. சில மாநிலம் ஒற்றுமையாக இருப்பாங்க, சில மாநிலத்தில் எதிர்ப்பாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழலில் இந்த தீர்ப்பு இனிமேலுக்கு அவங்களுக்கு எதை உணர்த்தும்? இல்லை, இந்த பாஜக அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் தான் 2014க்கு பிறகு தான் சார் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இல்லை நான் அதை தான் சொல்ல வர்றேன் உங்களுக்கு. நீங்கள் எதுக்கு நீங்கள் பாஜக சொல்ல வரேன் கேளுங்க. அதுக்கு பிறகு தான் பல்வேறு மாற்றங்கள், இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் 2-3 இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இப்போ தீர்ப்பு குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்ததும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்ததும் நீதிமன்றம் தான், அதுவும் உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து தான் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. யார்? குடியரசுத் தலைவர். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அவங்க தான் கேள்வி கேட்குறாங்க. 14 கேள்வி குடியரசுத் தலைவர் தான் கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமும் பதில் கொடுத்துருக்கு. அது இந்திய வரலாற்றில் இதான் முதல் இன்சிடென்ட்டுங்கிறேன். இப்போ குடியரசுத் தலைவர் மேலே நாங்கள் காலக்கெடு விதித்ததும் அந்த காலக்கெடுக்கு ஒரு விளக்கம் கேட்டதும் குடியரசுத் தலைவர் கேட்டதும் முதல் இன்சிடென்ட் இப்போ தான். இல்லை, இது ஒரு ஜனநாயக அழகாக நம்ம எடுத்துக்கூடாத, ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்பட இருக்கக்கூடாது. எடுத்துக்கூடாது ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. முதல் குடிமகன் நீதிமன்றத்தை நாடுறாங்க. சரி, நீங்கள் முதல் குடிமகன் நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அந்த முதல் குடிமகனுக்கு இந்த பிஜேபி அரசாங்கத்தில் என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க சார்? என்ன மரியாதை கொடுக்கல? என்ன கொடுக்கலையா? நான் சொல்லட்டுமா? சபரிமலை போனாங்க இன்னைக்கு. இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. புதிய நாடாளுமன்றம் கட்டடம் திறந்தாங்களே, நாடாளுமன்ற கட்டடம் திறந்தாலே அதுக்கு அதுக்கு முக்கியமான ஆள் யார்? ஜனாதிபதி தானே. ஆமாம். ஜனாதிபதிக்கு அழைப்பு கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? நீங்கள் அழைப்பு கொடுக்கல, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அவங்க போகவே இல்லையே, அழைப்பு கொடுக்கவே இல்லையே, பேரே இல்லையே. வேற அலுவலகம் ஏதாச்சும் என்னங்க ஏங்க, டெல்லியில் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு புதிய நாடாளுமன்றம் புதுசாக கட்டுறீங்க பல கோடி செலவில். அது இதுக்கு நீங்கள் ஒரு குடியரசுத் தலைவரை கூப்பிடலன்னா இது அவங்கள அசிங்கப்படுத்துறது இல்லையா? ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவரை நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்னு நீங்கள் சொன்னால் பத்தாதுங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும். நான் கேட்குறேன், சரி அதுதான் கூப்பிடல. ராமர் கோவில் திறந்தீங்களே, சரி. ராமர் பழங்குடியின விஷயத்தில் பேசுறதுனால இன்னொரு கேள்வி இருக்குது, கொஞ்சம் சுருக்கமாக பேசி முடிங்க. ராமர் கோயில் விஷயம் இருந்துச்சே, புதுசாக கட்டி அந்த கோயிலுக்கு ஆராதனைலாம் பண்ணார், நரேந்திர மோடிலாம் போனாங்க. அதில் கூட பூரி சங்கராச்சாரியர் நரேந்திர மோடி பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வெளிநடப்பு பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். ஆமாம், 4 சங்கராச்சாரியர்கள் வெளிநடப்பு பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப அந்த விழாவுக்கு ஏன் குடியரசுத் தலைவர் நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம்ல? அவங்களும் பிஜேபிக்காரங்க தானே, அவங்க தான். நீங்கள் பிஜேபிக்காரர் தானே, அவங்கள குடியரசுத் தலைவர் ஆக்குறீங்க சார். அது அவங்க பிரச்சனை சார். உங்களுக்கு ஏன் சார் கவலை? குடியரசுத் தலைவர் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் முதன்மையான ஒரு பேசுனீங்க. நீங்கள் ஆமாம், அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் அவரை ராமர் கோவில் விழாவுக்கும் நீங்கள் கூப்பிடல கேட்குறேன், ரைட்டு. ஒரிசாவில் யார் ஆள்றது? சரி, உங்களுக்கு ஒரிசாவில் யார் ஆள்றது? என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியலையே, தெரிவிக்க மாட்டாங்களே. அவரும் தெரிவிக்கல. ஏற்கனவே அதுக்கு முந்தைய இந்த ராம்நாத் கோவிந்த் அவரும் ஆயுதவாட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், அவரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் குடியரசுத் தலைவரை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது நான் கேட்குறேன், இது பல காரணங்கள். பிஜேபி என்ன காரணங்கள்? பிஜேபி ஒடிசா வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒடிசா வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல. இல்லை, வாஜ்பாய் பிரதமர் அவர் வரவேற்க ஏன் போகலன்னு செய்தியாளர் சந்திப்பில் கலைஞரை நோக்கி கேள்வி எழுப்புறோம். என் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு யார்? கலைஞர். என்ன அதெல்லாம் முக்கியமான பதிவுகள் இல்லை. அதே வாஜ்பாய்க்கு அரசாங்கத்துக்கு ஏன் நீங்கள் போகல? அம்மையார் அவர்கள் அன்னைக்கு அம்மையார் அவர்கள் ஆட்சியை கவிக்கலன்னு சொல்லி கவிழ்த்தாங்கல்ல. பிஜேபி ஆட்சியை வாஜ்பாய் ஆட்சியை காத்தாங்கல்ல. அப்புறம் வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவித்து இப்போ ஜப்பானில் எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 4வது பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துருக்காங்க, ஒரு பெண்ணை. அது எதுக்குன்னா அவங்க தேர்தல் அடிக்கடி வரக்கூடாதுங்கிறது முடிவெடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க, எம்பிக்கள் இது பண்ணி. சரி, அது மாதிரி தேர்தல் அடிக்கடி வந்துச்சு. அதனால் இந்த தேர்தல் அடிக்கடி வந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் சீர்கெட்டு போயிடும்னு சொல்லி தான் கலைஞர் சில கொள்கைகளை, சில விதிகளை சொல்லி இதுகளுக்கு முரணாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தாரா இல்லையா அந்த அரசாங்கத்துக்கு? இல்லை, நீங்கள் ஏன் வாஜ்பாய் வல்லன்னு போகலன்னு சொல்கிறீங்க. அந்த வாஜ்பாய்க்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்ததே கலைஞர் தானேங்க. அதெல்லாம் யாரும் மறுத்து பேசலை சார். அப்புறம் என்ன இக்கட்ட நெருக்கடியில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க? அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. 2001 இதே பிஜேபி நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்க. எங்கள் கொள்கைக்கும் பிஜேபி கொள்கைக்கும் நேரடி முரண்பாடுங்க.
ஆனால் அதனால வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி சப்போர்ட் பண்ணாங்க. 99 2004 வரைக்கும் அப்படி ஒரு கூட்டணி. அது எதுக்காகன்னா அடிக்கடி எலெக்ஷன் வரக்கூடாதுங்கிறது தான். நல்ல மனிதர் ஆனால் கட்சி ராங் பார்ட்டி, ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னார். நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வேறு கட்சி அவங்க வேறு கட்சிங்க, நாங்கள் திராவிட கட்சிங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் கொடுப்போங்க குரூப்புங்க. அது வந்து மதவாத கட்சி, நாங்கள் மதவாதம் இல்லாத கட்சிங்க, எங்க கொள்கை வேறங்க. வாஜ்பாய் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ணாவுக்கும் வாஜ்பாய்க்கு நட்புங்கிறது சாதாரணமான நட்பு இல்லை. ஆமா, ஏன்னா அந்த நட்பின் அடிப்படையில் தான் வந்து அந்த ஆதரவு தெரிவித்த கூட கலைஞர் மேற்கோள் காட்டினார். இல்லை, அதே அண்ணா பாராளுமன்றத்தில் பேசுகிறப்ப திராவிட நாடு பிரச்சனையை பற்றி பேசுகிறப்ப அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹிந்தியில் கடுமையாக எதிர்த்து பேசுனவர் வாஜ்பாய் தான். நேரு வந்து அவரை பேச விடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பேச கேட்டவர் நேரு. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் கலைஞர் சொல்லிட்டாருங்கிறதுனால நான் வந்து நீங்கள் விஷயத்தை மறக்காமங்க. நான் இதில் வந்து இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு முருகம்பேட்டில் கொண்டாந்து நீங்கள் வாஜ்பாயை கொண்டாந்து சொல்கிறீங்க. அதில் நீங்கள் நான் சேர்க்க சொல்லல, அது வேறு இது வேறு. இதில் என்னென்னா நாங்கள் கட்சியை வெவ்வேறு கொள்கை வருவாங்க. அதில் பிஜேபிக்காரங்க தான் முர்மு, அவங்கள ஒடிசாவில் பிஜேபி ஆளுது. பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கே கோயிலுக்குள்ளே ஏன் இவங்களுக்கு அனுமதிக்கலை உள்ள சாமி கும்பிட? ஏங்க அனுமதிக்கலை? கோயில் திட்டு போட்டு போயிருமா? ராமர் கோயில் தீட்டு போட்டு போயிருமா? அது கோயில் நாடாளுமன்றம் தீட்டு போட்டு போயிருமா? அது கோயில் நிர்வாகத்தை தான் கேட்கணும். ஏன் நீங்கள் புதிய நாடாளுமன்றத்துக்கு கலைக்கலன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு ராமர் கோயிலையும் சொல்லிட்டு அது ராமர் கோயில். ஆனால் அதே முர்மு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருக்கு ஸ்ரீரங்கம் கோயில் முக்கியமான கோயில். அந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து உரிய மரியாதையோடு அழைச்சி அவங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர வச்சோம். அதுதாங்க தமிழ்நாடு. அதாங்க வந்து இந்த மண்ணுக்குரிய பெருமை அதுங்க. அது உங்களுக்கு உள்ளது, எனக்கும் உள்ளது. கேரளாவுக்கு வந்தாங்க, கேரளாவுக்கும் போனாங்க. பட் நமக்குள்ள பெருமையை சொல்கிறோம். நம்ம பெருமையை ஃபஸ்ட்டு பேசுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து இப்போ கேரளா கூட பார்த்தீங்கன்னா கல்வி நிதி கொடுக்கலன்னு சொன்னோடனே அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணி கல்வி நிதி வாங்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம இன்னொரு கல்வி நிதி வேணாமா எங்களுக்கு? ஹிந்தி வேணாம்னா எங்களுக்கு ஹிந்தி வேணாம், நீ 10,000 மட்டும் கொடுத்தாலும் சரி வேணாம்டா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர். அதுதான் எங்களுக்கும் கேரளாவுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூட முடியாது. அதையும் கூட நீங்கள் அப்படி பார்க்குறப்ப கேரளாவுக்கு கோயிலுக்கு போகிற முர்முவால் தமிழ்நாட்டுக்கு போகிற முர்முவால் அவங்க பிஜேபி ஆளுகிற நாட்டு மாநிலத்தில் போக முடியலையே. இப்போ அதுக்கு ஏங்க காரணம்? ஒரு பழங்குடியின பெண், அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. அவங்கள வந்து இது ராமர் கோயிலில் உள்ள விடல, அதே போல் பூரி ஜெகநாத் அதுக்கு ஒரு உள்ள விடல, நாடாளுமன்ற உள்ள விடல பேசுகிறீங்க. பழங்குடியின மக்களுக்கான மத்திய நிதி அது வந்து முழுமையாக செலவிடப்படவில்லை இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு மத்திய முருகன் கடுமையான குற்றச்சாட்டை சொல்கிறார் உங்கள் மேலே. நீங்கள் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து பழங்குடி மக்களுக்கும் ஆயுதிராவிட மக்களுக்கும் அயல் நாடுகளுக்கு சென்று படிப்பதற்கு அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு நிதி கொடுப்பது யார் என்று சொன்னால் தமிழக வரலாற்றிலேயே இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் தான். அப்புறம் எதுக்கு முருகன் வந்து உங்கள் மீது முருகன் ஆதாரமற்ற வர்றப்பெல்லாம் என்ன சொல்லுவார்னா, வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர் சொல்கிற ஒரே ஒரு இது, சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது. அவர் சொல்கிற ஒன்று, அவருக்கு வேறு சப்ஜெக்டே தெரியாதுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஆனால் ஒன்றும் சொல்லிடுவாங்க, எங்கேயா கெட்டு போச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்கள் இந்த விஷயம் நிதியை பயன்படுத்தாமல் உள்ளதுங்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம். அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், அதுவும் பழங்குடியின மக்களுக்கான நிதி, அதை மத்திய அரசு கொடுத்த நிதி, அந்த நிதியை வந்து பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து பழங்குடிக்கு ரொம்ப பாதுகாப்பான அமைச்சரவை இதெல்லாம் இவர் அமைச்சராக இருக்கார். மணிப்பூரில் குக்கி இன மக்கள் பழங்குடி மக்கள் தானே. அவங்க எத்தனை லட்சம் பேர் அகதியாக போயிட்டாங்க, எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை 100 பேர் கொல்லப்பட்டாங்க, எவ்வளோ கிறிஸ்தவ ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பழங்குடி மக்களை காப்பாற்றுறவராக இருந்தால். இந்த முருகன் பதில் சொல்லிட்டேன் எனக்கு. அந்த மக்களை போய் பார்த்துக்கணும் இல்லை. எப்போ போனார்? 893 நாட்களுங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டார். ஆனால் 893 நாட்கள் கழித்து போய் ஒரு மணிப்பூரில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜோலியே முடிஞ்சு போச்சு, அங்கே எல்லாம் அடைஞ்சு முடிஞ்ச பிறகு போகிறாரு. இவர் தான் பழங்குடி பாதுகாவலர்களா? நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா? அந்த கேள்வி கள்ளக்குறிச்சி சாராயத்தில் செத்தாங்க அவன். இல்லை சாராயம் குடிச்சு செத்தாங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா? அந்த கேள்வி கேட்கப்படுது. அதுதான் நான் சொல்கிறேன், சாராயம் குடிச்சு செத்தாங்க. 10 லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தான்? செத்தவனுக்காக இல்லை, அந்த குடும்பம் நடந்து உள்ள போகக்கூடாதுன்னு கொடுத்தோம். முதலமைச்சர் கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க அவங்க? பண்ணாங்களா இல்லையா? அப்போ கொடுத்தது வந்து மனித நேயம் இல்லையா? அது இல்லை, போனீங்களா, போய் பார்த்தீங்களா? அந்த கேள்வி கேட்கப்படுது. சாராயம் குடித்து செச்சான் அவனே வம்புடியாக போய் சாராயத்தை குடிச்சுவிட்டு கள்ளச்சாராயத்தை குடிச்சுவிட்டு சாகுறான் அப்படின்னு தெரிஞ்சு அதை போய் முதலமைச்சர் பார்த்தா இதை போய் முதலமைச்சர் ஊக்கப்படுத்தலாமா, அதை போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க அவங்க. நிதி கொடுத்ததுக்கே 10 லட்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டவங்க தானே இப்போ நிச்சயம் கேட்டிருப்பாங்க. அதனால தான் முதலமைச்சர் அதை அவாய்ட் பண்ணார்.
சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரையிலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை சொல்லுங்கள். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் சரியான தீர்ப்பு கவாய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதை கடைபிடித்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் உடனடியாக அனுப்பப்படுகிற மசோதாக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்படுகிற ஒரு மசோதாவை அது உடனடியாக அவர்கள் அனுப்ப வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் கேள்வி எழுப்பி திருப்பி அனுப்பலாம். அதற்கு மேலும் திருப்பி தமிழக அரசாங்கம் திருப்பி அனுப்பினால் அதற்கு கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டிய வேலை தான் ஆளுநர் வேலை. அதை தடுத்து வைத்துவதோ நிறுத்தி வைப்பதோ தேவையற்ற முறையில் ஜனாதிபதிக்கு அனுப்புவதோ அவருடைய வேலை அல்ல என்பதுதான் தீர்ப்பினுடைய விளக்கம். இதே பிஜேபி அரசாங்கத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு வாழ்க்கையில். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யாராவது வெளியில் பேசியிருக்காங்களா? இப்போ 4 நீதிபதிகள் செல்லமேஸ்வரர், ரஞ்சன் கோகாய், குரியன் ஜோசப் போன்றவங்களாம் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி நீதித்துறை, சிபிஐ, ஐடி, இடி எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசாங்கம் வலியுறுத்துகிறது அப்படின்னு பேசுனாங்கல்ல. இன்றைக்கி ரஞ்சன் கோகாய் இப்போ கவாய் பேசியிருக்காரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஒன்றிய அரசாங்கம் வழக்குகள் என்னுடைய அமர்வுக்கு வருவதை விரும்பவில்லை. ஒரு தலைமை நீதிபதி சொல்லியிருக்காருங்க. அப்போ அது என்ன காரணம்? அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவர் நீதி வழங்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? 2வது பட்டியலினத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி அவர் நீதி வழங்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்கிறாரு? நாடாளுமன்றம் சட்டமன்றத்திலிருந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர் பெருந்தன்மையாக. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடப்பது இந்த பிஜேபியுடைய நிர்வாகத்தில் நடக்கிறது. இதையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் கவனம் செலுத்தி இனிமேல் நடக்காத அளவுக்கு போனால்தான் நம்முடைய நாட்டை பார்த்து மற்ற நாடுகள் ஏளனமாக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அமெரிக்காக்கிட்ட நாங்கள் அமெரிக்கா தான் போகிற நிறுத்தணும்னு சொன்னாப்புல ட்ரம்ப்பு. இவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ரஷ்யாக்கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், கேட்கல. இப்போ என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக வர்த்தகத்தை நிப்பாட்டிட்டாங்களா, குறைச்சிட்டாங்களா? அமெரிக்கா கிட்ட கச்சா எண்ணெய் இன்றைக்கி $2.2 மில்லியன் இன்றைக்கி டன்னு வாங்குறாங்களா? கச்சா எண்ணெய் வாங்குறாங்களா அமெரிக்கா? அப்போ ஏன்னா உண்மை வெளியே வந்துருச்சா? மோடி இப்போ அமெரிக்காட்ட சரண்டர் ஆகிட்டாரா? அதனுடைய பலன் என்ன ஆச்சு? ஈரான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்? இந்தியாக்காரனுக்கு இன்னும் விசா இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். விசா இல்லாமல் வரலாம்னு சொன்ன ஈரான் எப்போ அமெரிக்கா கூட நம்ம அண்டி போயிட்டோம்னு தெரிஞ்சிச்சோ அவன் உடனே வச்சுட்டான் செக்கு. இப்போ விசா இல்லாமல் நம்ம போக முடியாது. இப்போ எந்த வெளிநாடு ஐரோப்பு கண்ட்ரி போகிறோம்னா ஏதோ வழியாக தான் போகணும்னா அங்கே வழி முடியாது. இப்போ தடுத்துட்டான். துபாய் வழியாக போகலாம் உங்களுக்கு? இல்லை, போகலாம். சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நமக்கு எதிர்ப்பு எப்படி வருது பாருங்கள். நீங்கள் நிலைப்பாடு சரியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நிலைப்பாடில் நீங்கள் மாறி இருக்கக்கூடாது. உலக நாடுகள் நம்மை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு பிஜேபி ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அது பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கீழே இருக்கிறவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை எல்லாம் சரி செய்து விட்டு இந்திய ஜனநாயகத்தை ஜனநாயக ரீதியாக இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயங்கிறது இணைய நன்றி.